உண்மையான ஆராதனை என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிறதான சமாதானமும் சந்தோஷமும் தான். कितना ज्यादा आप आपकी जिंदगी को इस दुनिया में खुश रखना सीखते हैं, जानते हैं, उतना ही ज्यादा आप परमेश्वर की आराधना कर रहे हैं. எத்தனை அதிகமாக இந்த பூமியிலே வாழுகிற இந்த வாழ்க்கையிலே அதிகமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எத்தனை அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை அதிகமாக தேவனை நீங்கள் உண்மையாக ஆராதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். इसलिए परमेश्वर की आत्मिक फल जब बाइबल में लिखा है, आत्मा का फल में कहीं पे भी फल में वर्शिप करके एक फल नहीं है. நீங்க ஆவியின் கனிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனைன்னு ஒரு கனியே இல்ல அங்க. If God wants only the praising through words, no, தேவனை வார்த்தையினால் நீங்க ஆராதிக்கணும்னா அவருக்கு அதுதான் தேவை. அப்படின்னா வெறும் வார்த்தையினால நல்லவரே வல்லவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அவருக்கு ஆராதனைன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா, अगर परमेश्वर को सिर्फ आपकी वर्ड्स ही आराधना होता है तो आत्मिक फल में जरूर आत्मा का फल में वर्शिप भी एक फल करके आ जाता था. வார்த்தை தான் அவரோட ஆராதனையா இருக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ஆவியின் கனிகள்ல ஆராதனை என்று ஒன்று இருந்திருக்கும். बट नौ फल में आराधना का नाम ही नहीं है. ஆனா 9 கனியில நீங்க ஆராதனை நீங்க பார்க்கவே முடியாது, அதுல இல்ல. But there is joy, happiness, peace, love. அதுல நீங்க பாப்பீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு இருக்கு. So love, peace, joy. Love, peace, joy is the higher state of worshiping God. இது அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த மூன்றும் உயர் அளவுல இருக்கு. இதுதான் உண்மையான ஆராதனை கொண்டு வருகிறது. एक बंदा का हृदय में प्यार भर गया, एक बंदे के हृदय में जॉय भर गया, एक बंदे के हृदय में पीस राज्य कर रहा है, तो समझ लो he is a man of worship. நீங்க ஒரு மனிதனுக்குள்ள அன்பு பெருகுகிறது, சமாதானம் பெரிய அளவுல இருக்கு, சந்தோஷம் பெரிய அளவுல இருக்கு அப்படின்னா அந்த மனிதன் உண்மையான ஆராதனை செய்கிற மனிதனாக இருக்கிறான். पीस नहीं है, लव नहीं है, जॉय नहीं है, ये तीनों को छोड़ के मुंह पूरे स्तुति आराधना में गीत गाने में लग रहा है तो कोई फायदा नहीं है. ஒரு மனிதனுக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஒண்ணுமே இல்லாம வெறுமனைய கைய நல்லா வேகமா தட்டி தட்டி ஆராதிக்கிறானா அது வேஸ்ட். ये तीनों आराधना का एक इम्पोर्टेंट चीज है, लव, जॉय एंड पीस. ஆராதனைக்கு மிக மிக முக்கியமான இந்த மூன்றும் தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம். सो आपके हृदय को जितना ज्यादा जॉय से आप भर रहे हैं, आपके मन को शांति और प्यार से भर रहे हैं, यू आर फिलिंग इट विथ वर्शिप. நீங்க எத்தனை அதிகமாக உங்கள் இருதயத்திலே அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தாலும் நிரப்புகிறீர்களோ அத்தனை அதிகமாக நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் தெளிவாகிறது? So automatically you will start worshiping. It's the worship. நீங்க இந்த மூணு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தானாக நீங்க ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். So लाइफ को हमेशा जॉय में रखो, हैप्पीनेस में रखो, टेंशन मत लिया करो. உங்க வாழ்க்கை எப்போதும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலையும் வச்சுக்கோங்க, டென்ஷன் எடுக்காதீங்க. आपकी हर जरूरतों को ऑटोमेटिकली पूरा हो जाएगा. உங்க எல்லா தேவைகளும் அது தானாக நிறைவேற்றப்பட்டு விடும். जो स्वर्ग से जुड़ी हुई बात है उसको स्वर्ग से जोड़ो, जो पृथ्वी की बात है उसको पृथ्वी से ही जोड़ो. ஏது பரலோகத்துக்குரிய காரியமோ அது பரலோகத்தோடு இணைச்சிருங்க, ஏது பூமிக்குரிய காரியமோ அது பூமியோடய இணைச்சிருங்க. पैसा जो जरूरत है, हमारी जिंदगी की जो जरूरत है, वो स्वर्ग से आने की जरूरत नहीं है. நமக்கு தேவையான பணம் காசெல்லாம் அது பரலோகத்தோடு இணைந்தது அல்ல, இது பூமிக்குரியது. स्वर्ग से परमेश्वर आशीष करता है, मगर आना तो यहीं से ही आना है.
பரலோகத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வருகிற வழி இந்த பூமியிலிருந்து தான் வருகிறது. பணம் ஒன்னும் பரலோகத்துல அச்சிடப்பட்டு பரலோகத்துல அச்சு மிஷின் ஒன்னும் பரலோகத்துல வைக்கல ஆண்டவர். உடனே அங்கிருந்து அச்சடிச்சு சர்றன்னு அனுப்பி விடுறதுக்கு. அவர் அங்கிருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புனாலும் வர்றது என்னமோ பூமியில இருந்து தான் வரப்போகுது உங்களை தேடி. परमेश्वर स्वर्ग में पैसा को प्रिंट करने वाले मशीन स्वर्ग में नहीं रखा। पैसा को प्रिंट करने वाले मशीन तो यहीं पे ही है, आरबीआई के पास ही है। सो परमेश्वर अगर आपको ब्लेस करना हो, ब्लेसिंग उधर से आती है, मगर वो ब्लेसिंग जब पैसा के रूप में आना है तो वो यहीं से ही आता है। ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா பணத்தின் வழியாக இந்த பூமியிலிருந்து தான் வருது நமக்கு. सो जो स्वर्ग की बातें हैं वो स्वर्ग से जोड़ो। நீங்க பரலோகத்துக்குரிய காரியங்களை பரலோகத்தோடு இணைத்து விடுங்கள், பூமிக்குரிய காரியங்களை பூமியோடு இணைத்து விடுங்கள். इसलिए जब यीशु मसीह ने कहा, இயேசு கிறிஸ்து அதனாலதான் சொல்றாரு, कल के दिन के बारे में चिंता ना करो, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். कल के दिन अपने आप से अपने लिए चिंता करेगा। நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். कल के दिन अपने लिए चिंता करेगा। நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். सो कल के लिए चिंता करना जो है वो हमारा काम नहीं है, यही यीशु कह रहा है। நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படுறது நம்ம வேலை இல்ல, அததான் இயேசு சொல்றார். सो कल अपने आप के लिए कल चिंता करेगा। நாளைய தினம் அது நாளைய தினத்தை குறி அது தானா கவலைப்படும். इसका मतलब क्या है? वो भी हमारा जैसा बैठ के वो क्या हो जाएगा, कल इन इतने सारे लोगों को कैसे खाना के लिए अरेंज करूंगा, इतने सारे लोगों को मैं कहाँ से दूध अरेंज करूंगा, अरे यार इनको इतना जरूरत है, ये बंदा देखो इतना उधारा कर रखा है, इसको मैं कैसे संभालूं, ऐसा चिंता करके बैठा हुआ क्या? என்ன நினைச்சுக்கிறீங்க? அந்த நாளைய தினமானது நம்மள மாரி உட்கார்ந்து கவலைப்பட்டதுக்கு, ஐயோ இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பேருக்கும் பால் எடுத்துட்டு வர்றது, டீயை கொடுக்கறது, சாப்பாடை கொடுக்கறது, இவன் வேற இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கானே, இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு உட்கார்ந்து கவலைப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? कल के दिन चिंता करेगा बोलने से वो क्या ऐसे बोल रहा है क्या? आपके जैसा बैठ के वो भी चिंता करते रहेगा, कैसे करूं ऐसे चिंता करेगा क्या? நாளைய தினம் கவலைப்படும்ன்றதுனால உங்களை மாதிரி அதுவும் உட்கார்ந்து இப்படி இந்த தாவங்கட்டையில கை வச்சு கவலைப்பட நினைச்சுக்கிட்டீங்களா? எப்படி செய்ய போறோம்னு தெரியலையே, ஐயோ இவனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கே, இதை எப்படி செய்ய போறோம்னு தெரியலன்னு கவலைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்றாரு அவரு. இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும்னா, நாளைய தினம்ன்றது இன்னைக்கே உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நாளைக்குன்னு ஒண்ணு வரப்போகுது இல்ல, உங்களுக்கு ஃபியூச்சர்னு நீங்க இந்த பூமியில இருக்க போறீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் நாளைக்குன்னா அது ஃபியூச்சர் தானே. அந்த நாளைக்குங்கிற ஃபியூச்சர் இன்னைக்கு உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் அவர் அங்க நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும் அப்படின்னு சொல்றார். டுமாரோ இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ டுடே. ஸோ டுடே பிரசன்ட் நீங்க என்ன பண்ணணுமானா, யூ மஸ்ட் என்ஜாய் யுவர் பிரசன்ட். டோன்ட் டிஸ்ட்ராய் யுவர் பிரசன்ட் பை திங்கிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர். நீங்க இந்த நாள், இன்னைக்கு நாள் பிரசன்ட், இன்னைய நாள நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க ஃபியூச்சரை நினைச்சு, அதாவது எதிர்காலத்தை நினைச்சு, நாளைய தினத்தை நினைச்சு கவலைப்பட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றார். यीशु मसीह यही कह रहा है, இதுதான் சொல்ல வராரு இயேசு கிறிஸ்து. कल के दिन चिंता करेगा का मतलब यह है, कल जो आने वाला है वो आज ही आपके लिए काम करना शुरू कर दिया, हर एक चीज को तैयार करना शुरू कर दिया। आपके कल के लिए आज काम चल रहा है। நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்ன்றதோட அர்த்தம் என்னன்னா, நாளைய தினமானது உங்களுக்கு நாளைக்கு தேவையான எல்லாவற்றையும் இன்னைக்கே செய்ய அது ஆரம்பிச்சிருச்சு, வேலை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ये जो प्रपंच है ना, ये जो ब्रह्मांड है ना, आपके लिए काम करना शुरू कर दिया। இந்த முழு பிரம்மாண்டமும் இந்த முழு பிரபஞ்சமும் உங்களுக்காக அது வேலை இன்றே செய்ய ஆரம்பித்து விட்டது. आप क्यों टेंशन ले रहे हैं? यीशु कह रहा है, இததான் இயேசு சொல்றார். आज तुम रिलैक्स करो, இன்னைக்கு சந்தோஷமா ரிலாக்ஸா இருங்க. आज तुम अपने प्रेजेंट मोमेंट को जॉय
हैप्पीनेस शांति से भरो நீங்க இந்த நாள்ல இருக்கிற அன்பையும் in சந்தோஷம் the present moment. இந்த இந்த நிகழ்கால இந்த நேரத்தை நீங்க சந்தோஷமாகவும் சமாதானத்தாகவும் என்ஜாய் பண்ணுங்கன்ற. इसको आप है ना चिंता में मत खर्चो. இத நாள போய் நீங்க ஒரே டென்ஷன்லயும் கவலையிலயும் அழிச்சிடாதீங்க. इस प्रपंच का प्रमाण को जानना जरूरी है. இந்த முழு பிரபஞ்சத்தோடைய பிரமாணத்தை நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். इस प्रपंच को परमेश्वर ने एक जिम्मेदारी दे रखा है. இந்த முழு சிருஷ்டிப்புக்கும் தேவன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். The sun, moon, ये सब आपको क्या लग रहा है? ये सन जा रहा है, अगले दिन आ रहा है, रात हो रहा है, दिन हो रहा है, रात हो रहा है, दिन हो रहा है, ये तो ऐसे ही रूटीन चल रहा है, ऐसे सोच रहे क्या? நீங்க சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது காலையில வருது, இது நைட்டு வருது, இப்படி காலையில வருது, நைட்டு வருது, ஏதோ தானா போய்கிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? क्रोनोस जो टाइम है ना, टाइम ये बहुत ही पावरफुल है. இந்த நேரம் என்று சொல்லும் பொழுது இது ரொம்ப மிகப்பெரிய வல்லமை உள்ளது. ये टाइम बोलने से ये नहीं है जो घड़ी में चल रहा, कट 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 चल रहा ना, वो नहीं है. मैं उसके बारे में बात नहीं कर रहा हूँ. இந்த நேரம்னு சொன்னா அந்த டிக் டிக் டிக்னு போயிட்டு இருக்குல்ல டைம், அது சொல்ல வரல நான். Your life in this earth is a very big plan of God. இந்த உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்திற்கு கீழே தான் இருக்கிறது. आप टेंशन ही मत लो. நீங்க எதை குறிச்சு கவலைப்பட அவசியம் इस இல்லை. प्रपंच के अंदर आ गया ना, இந்த முழு சிருஷ்டிப்புக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கன்னா ये प्रपंच आपको संभालने वाले काम उसको दे रखा है. இந்த முழு சிருஷ்டிப்பும் உங்களை பார்த்து கொள்ளுகிற பராமரிக்கிற வேலை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए यीशु ने कहा, அதைதான் இயேசு சொல்லுகிறார், तुम्हारे लिए तुम कल के चिंता तुम ना करो, है ना. कल के चिंता कल अपने आप से करेगा. அதுதான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்பட்டுக்கும். यीशु वहां पे ये नहीं बोला. இயேசு அங்க அத சொல்லல. இயேசு அங்க இப்படி சொல்லல. என்னன்னா, நாளைய தினத்தை குறிச்சு நீ கவலைப்படாத, உன் பிதா கவலைப்படுவாருன்னு சொல்லல. இதாங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இருக்கிறதுலயே. उधर आप देख सकता है, कल के दिन चिंता ना करना, इसके जगह में पिता उस कल के दिन के लिए चिंता करेगा, वो भी नहीं लिखा है. वहां पे यीशु ने ये नहीं कहा तुम चिंता ना करो कल के लिए, तुम्हारा पिता चिंता करेगा, ऐसा नहीं कहा. यीशु कह रहा है ये प्रपंच चिंता करेगा, ये ब्रह्मांड चिंता करेगा तेरे लिए. உன் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக உங்களுக்காக அது கவலைப்படும், அது வேலை செய்யும் என்று சொல்லுகிறார். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுற காரியம் தெளிவாகிறது? इसलिए मैं हमेशा कहता हूँ जो प्रपंच का काम है वो प्रपंच कर देगा, वो इस ब्रह्मांड कर देगा. இந்த முழு சிருஷ்டிப்புக்கும் கொடுக்கப்பட்ட வேலை, இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கப்பட்ட வேலை அது செய்யும், நீங்க கவலைப்படாதீங்க. कल के लिए जो मेरे लिए चाहिए वो अभी काम चल रहा है. tomorrow is already सारा काम चालू हो गया. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைய தினத்திற்கு உங்களுக்கான எல்லா தேவைகளுக்கான வேலை இன்றே அந்த நாளைய தினம் செய்ய ஆரம்பித்து விட்டது. Your marriage, your finance, your future, your everything, your business, your plans, everything is already it's working for you already. உங்க திருமணமா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், உங்க எதிர்காலமா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கான வேலைகள் நாளைய தினம் அது செய்ய ஆரம்பித்து விட்டது. आज ही चल रहा है, ஆரம்பிச்சிருச்சு. तो इसलिए आप फ्री रहो. நீங்க ஃப்ரீயா இருங்க. मैं इसलिए मैं इस प्रपंच को है ना मैं जानता हूँ ये कैसे काम करता है. எனக்கு இந்த பிரம்மாண்டம், இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது இதை நான் அறிந்திருக்கிறேன். इसलिए मुझे में चिंता नहीं है, அதனாலதான் எனக்கு கவலை கிடையாது. मुझे में टेंशन नहीं है कल क्या होगा, ये होगा, वो होगा, टेंशन नहीं. நாளைக்கு என்ன ஆகும், எப்படி ஆகும், எது நடக்கும் அப்படின்னு நான் கவலைப்பட மாட்டேன். जो होना है वो अपने आप से हो जाएगा. எது நடக்கணுமோ அது தானாக நம்மை தேடி வரும், அது நடந்துவிடும்.
मेरे लिए जो है वो अपने आप से ढूंढ के लाएगा ये। எனக்கானது எதுவோ அது என்னை தேடி வரும். आज ही काम करना शुरू कर दिया है, அது நாளைக்குரிய காரியங்களை இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. इसलिए आप भी टेंशन मत ले। நீங்களும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். माइंड को फ्री रखिए, लाइफ को एंजॉय करें। வாழ்க்கையை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இந்த நிகழ்காலத்தை நீங்கள் சந்தோஷமாய் கழியுங்கள். प्रेजेंट वो आपका है, இந்த பிரசன்ட், இந்த நாள், இன்னைக்கு, இந்த நொடி, இந்த மினிட், இந்த நொடி, செகண்ட், இது உங்களுக்கானது. live in the present. எப்போதுமே நிகழ்காலத்தில் வாழ பழகிக் கொள்ளுங்கள். अभी अभी मैं क्या कर रहा हूँ, अभी मेरे जिंदगी में क्या है, बस இப்ப எனக்கு என்ன இருக்கு, இப்ப நான் எதை அனுபவிக்கிறேன், அதை மட்டும் பாருங்க. बहुत लोगों का टेंशन ही फ्यूचर ही है। நிறைய பேருக்கு பிரச்சனையே வர்ற காலம், எதிர்காலத்தை குறிச்ச கவலைதான். ओ फ्यूचर 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 ஃபியூச்சர் தான். छोड़ो फ्यूचर को, ஃபியூச்சரை விட்டுருங்க, वो अपने आप से हो जाएगा। அது தானா நடந்துரும். मैं मेरे बच्चों के बारे में टेंशन नहीं लेता हूँ, நான் என் பிள்ளைகளை குறித்த கவலை நான் படுவது கிடையாது. मैं माइंड फ्री रखता हूँ। நான் ரொம்ப ஃப்ரீயா வச்சுப்பேன். जो मुझे चला रहा है वो उनको भी चला देगा। என்னையே நடத்துறாரு, என் பிள்ளைங்களையும் நடத்துவாருன்னு நான் நம்புறேன். आपके बच्चों को भी चलाएगा। உங்க பிள்ளைங்களையும் தேவன் கண்டிப்பாக நடத்துவார். ज्यादा माइंड में लेके उनको लेके क्या हो जाएगा क्या हो जाएगा, आया ना जिएगा वो भी। கவலையே आप जी रहे हैं ना, वो भी जिएगा। கவலையே படாங்க. இந்த பூமிக்கு வந்துட்டாங்கல்ல, நீங்க வாழ்றீங்களே, அவங்களும் கண்டிப்பா வாழுவாங்க. आप जी रहे हैं ना, நீங்க வாழ்றீங்களே, मैं जी रहा हूँ ना, நான் வாழ்றேன்ல, मैं तीनों टाइम खा रहा हूँ ना, நான் 3 வேளை சாப்பிடுறேன், वो भी खाएंगे, அவங்களும் கண்டிப்பா சாப்பிடுவாங்க, वो भी जिएंगे। அவங்களும் வாழுவாங்க. जब उनको बस इतनी टीचिंग दिया करो, माइंड फ्री रखना कैसा है। அவங்களுக்கு இத மட்டும் சொல்லி கொடுங்க, மனதை எப்படி ஃப்ரீயா வச்சுக்கணும்ன்றத கற்றுக் கொடுங்க. उनको डर मत पैदा करो। நீங்க அவங்க மனசுல பயத்தை கொடுத்துறாதீங்க. फ्यूचर ऐसा है, ऐसे कठिन भी ये हो जाएगा वो हो जाएगा, तुम पढ़ेंगे नहीं है तो ये हो जाओगे वो हो जाओगे। डोंट पुट फियर इन देयर हार्ट। நீங்க அவங்க இருதயத்துல நீ படிக்கலன்னா இப்படி ஆயிருவேன், எதிர்காலம் இப்படி இருக்கு, உலகம் இப்படி இருக்கு அப்படின்னு பயத்தை மட்டும் போட்டுட்டே இருக்காதீங்க. ज्यादा फियर दोगे, நீங்க நிறைய பயம் கொடுத்தீங்கன்னா आपको लगेगा वो अच्छे से तभी परफॉर्म करेगा। நீங்க அப்ப என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்படி எல்லாம் சொன்னா அவன் திருந்திருவான், நல்லா பண்ணுவான்னு நினைச்சுக்கிறீங்க. आप उनको गलत फीडिंग दे रहे हैं, वो अपने फ्यूचर को फियर से ही हैंडल करेगा, फ्यूचर की फियर में लग जाएगा। நீங்க தப்பான சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதிர்காலத்தை பயத்தாலேயே ஹேண்டில் பண்ணுவாங்க, பயத்தை வச்சுதான் அவங்க செயல்படுவாங்க. They start thinking too much about their future. அவங்க எதிர்காலத்தை பயங்கரமா பத்தி அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. Tell them जो आपके है वो हो जाएगा। உனக்கானது எதுவோ அது தானா நடக்கும்னு சொல்லி கொடுங்க. माइंड को फ्री रखना कैसा है सिखाओ। மனதை எப்படி ஃப்ரீயா வச்சுக்கணும்ன்றத கற்றுக் கொடுங்க. मैं सोच रहा हूँ जो मैं टीचिंग दे रहा हूँ इसको बच्चों को भी ले आना है, यूथ एंड चिल्ड्रंस के लिए भी। நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியங்களை எல்லாம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. How to handle the mind. எப்படி மனதை கையாளுவது என்பதை குறித்து. How to handle, क्योंकि अब आप लोग बड़े हो गए, आप लोगों को कितना भी प्रचार सुना फायदा ही नहीं लगता है, क्योंकि आप लोगों को चिंता दूर ही नहीं होता, क्योंकि आप लोग ऐसे ही फीड हो चुके हैं डर डर डर। ஏன்னா நீங்களாம் ரொம்ப பெருசாயிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கவலை எடுக்கிறதுனா ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, போவே மாட்டேங்குது. உங்களுக்கு மைண்ட சின்ன வயசுல இருந்தே நமக்கு மைண்ட எப்படி வச்சுக்கணும், மைண்ட்னா என்ன, மைண்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீச்சிங்கே இல்லாம போய் நம்மள முழுக்க முழுக்க எதிர்காலத்தை குறிச்ச பயம், படிப்பை குறிச்ச பயம், அடுத்தவங்களை குறிச்ச பயம், கவலை, ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு சொல்லி நம்ம மைண்டே ஏதோ ரோபோட் மாதிரி ஆக்கி விட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, யாராவது நிம்மதியா வாழ்றீங்களா? எதிர்காலத்தை குறிச்சு பயந்து பயந்தே சாவுறீங்க, நிம்மதியே கிடையாது வாழ்க்கையில. பிள்ளை இப்ப இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்காவது மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற சொல்லி கொடுக்கணும். மைண்டை எப்படி கவலை எல்லாம் வச்சுக்கணும் வாழ்க்கையில. மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குங்க. எவ்வளவு பணம் இருந்தோம் மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வேஸ்ட்டுங்க. நீங்க எந்த நாட்டுல வேணாலும் போய் வாழ்ந்துக்கங்க,
நீங்க லண்டன்ல வாழுங்க, பிரான்ஸ்ல வாழுங்க, இமயமலையில வந்து வாழுங்க. மனசுதான் மெயினே. மனசு நல்லா இருந்தா ஆப்பிரிக்காவுல கூட நல்ல நிம்மதியா வாழலாம். மனசு நல்லா இல்லைன்னா இவனுங்களை கொண்டு போய் எங்க உட்கார வச்சு என்ன பிரயோஜனம்? मन को अच्छा से रखे, है ना? मन अच्छा नहीं है तो कौन सी देश में रह के क्या फायदा? बताओ, कोई फायदा नहीं। अमेरिका में रहे, इंग्लैंड में रहे, कहां पे भी रहे, मन ही तो बात है। मन खुश रहे तो कहीं पे भी बंदा खुश रहता है। मन खुश नहीं है, कोई भी जगह कितने भी बड़ी महल हो वो भी उनके लिए झोपड़ी है। मन अच्छा है तो झोपड़ी भी महल है। நீங்க வந்து மனம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அரண்மனையிலே வாழ்ந்தாலும் அது குடிசையில வாழ்ற மாதிரிதான் இருக்கும். நீங்க மனம் நல்லா இருந்தா நீங்க ரொம்ப சின்ன வீட்டுல இருந்தாலும் ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழுவீங்க. மனதை நன்றாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். छोटे उम्र से ही बच्चों को सिखाना जरूरी है, मेडिटेशन सिखाना जरूरी है। நீங்க வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே அவங்களுக்கு மெடிடேஷன், மனதை குறித்ததான அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டியது वेरी அவசியம். वेरी इंपॉर्टेंट। ரொம்ப முக்கியம். तभी उनको माइंड हैंडल कर सकेंगे। वो नहीं है तो वो इस फियर में ही भागेंगे, वो भी आपके जैसे बन जाएंगे। உங்களை மாதிரியே மாறிடுவாங்க. மனதை குறிச்சு கத்து கொடுக்கலன்னா உங்களை மாதிரியே கவலையிலயும் பயத்திலையும் பதட்டத்திலையும் வாழ்ந்து और முடிச்சிருவாங்க. उनको भी ये प्रपंच के बारे में सिखाना है। இந்த இயற்கை, இந்த சிருஷ்டிப்பை குறித்தும் கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியம். ये साधारण नहीं है, இது சாதாரணமானதெல்லாம் கிடையாது. ये एक बहुत बड़ा काम कर रहा है। இது ரொம்ப பெரிய வேலை நமக்காக செய்து கொண்டிருக்கிறது. आपके लिए काम कर रहा है। உங்களுக்காக செய்துட்டு ये टाइम में वो आपके लिए काम कर ही रहा है। இந்த நேரத்துல உங்களுக்காகத்தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. It's working for you. இது உங்களுக்காக வேலை செய்யுது. Don't worry. கவலைப்படாதீர்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.